முடிவின் துவக்கம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நாம் கடந்த சில எபிசோடுகளாக வெளிப்படுத்தலில் இருந்து பார்த்துக்கிட்டு வரோம். அதுலேயும் விசேஷமாக வெளிப்படுத்தலில் இருக்கக்கூடிய 7 சபைகளை குறித்து பார்த்துக்கிட்டு வரோம். அதில் குறிப்பாக கடந்த சில எபிசோடுகளாக 4 சபைகளை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்க, கமெண்ட்ஸ்லையும் சொல்லியிருந்தீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக இந்த நாளிலும் கூட 5வது சபையான சார்தாய் சபையை குறித்து சத்தியங்களை ஆழமாய் கேட்டு தெரிந்து கொள்வோம். வாங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். எப்படி இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்குங்க, கர்த்தருடைய கிருபையினால. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். பிரதர், கடந்த சில வாரங்களாக வெளிப்படுத்தலில் இருக்கக்கூடிய 7 சபைகளை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். 4 சபைகளை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். இதிலிருந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுன்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கூட சொன்னாங்க. ஒருத்தர் இப்படியாக ஃபோன் பண்ணாங்க, அது கர்நாடகாவில் ரொம்ப இன்டீரியர் பிளேஸ். அங்கேருந்து எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ஒவ்வொரு வாரமும் தவறாமல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம். புதன்கிழமை 9:30 மணி ஆனால் நாங்கள் மிஸ் பண்ணுறதே இல்லை. எங்களுக்கு இது அவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது. தொடர்ந்து நாங்கள் இந்த காரியங்களை குறித்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாச்சு. இவ்வளோ ஆழமான பகுதியில் போய் இந்த செய்தி ரீச் ஆகுது. இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்கெல்லாம் தொடர்ந்து அந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு வராங்க. ஸோ கண்டினியூஸாக வெளிப்படுத்தல ஆரம்பத்துலேருந்து நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதை தொடர்ந்து பார்த்து நிறைய பேர் சாட்சியம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு புக்கு வெளியரங்கமாகும். உதாரணமாக இப்போது ஏசாயா புஸ்தகம் இயேசு வந்த உடனே வெளியரங்கமாகணும். அவர் குழந்தையாக பிறக்கிறது, இந்த காரியங்கள்லாம் அடிக்கப்படுறது, இந்த மாதிரி காரியங்கள் அப்பப்போ வெளியரங்கமாகும் போது தான் அந்தந்த காரியங்கள் ஜனங்களுக்கு அப்பப்போ ரீச் ஆகும். அப்போ வெளியரங்கமானதான் ரீச் ஆகும். இது ரெவலேஷன் வெளியரங்கமாகிற காலம். ஏன்னா அந்த ரெவலேஷன் காலத்துக்கு நம்ம வந்துட்டோம், அந்த கடைசி காலத்துக்கு. ஸோ காட் என்ன செய்கிறாருன்னா, அதை ரீச் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறாரு. அதுக்கு நம்ம ஒரு டூலாக தான் இருக்கும். இப்போது இந்த ப்ரோக்ராம் பண்ணணும்னு எனக்கு பிளானில் இல்லவே இல்லை. நீங்கள் தான் சொன்னீங்க, இல்லை இந்த மாதிரி ரெவலேஷனில் சபைகளை பற்றி பேசலாம் அப்படின்னு. ஸோ இது காட்ஸ் பிளான். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை லீட் பண்ணி அதை பண்ணுறாரு. ஸோ நம்ம இப்போ இந்த மைக் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் நம்மளும் ஒரு டூல் காட் கரத்தில். ஏன்னா இது உயிர் இல்லை, நமக்கு உயிர் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஆவியானவர் தான் இது முழுக்க கொண்டு போகிறாரு. எல்லா கனமும் அவர் ஒருத்தருக்கு பண்ண. அப்போ இந்த இடத்துல சபையை பற்றி சொல்லும்போது விலையேற பெற்ற கல் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்லப்படுது? இந்த விலையேற பெற்ற கல் அப்படின்னு எதனால் சொல்லப்படுதுன்னா, நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிறபடி அந்த கண்மலை கிறிஸ்துவே, அந்த கல் கிறிஸ்து தான். ஆனால் இங்கே சபையை பார்த்து சொல்கிறாரு விலையேற பெற்றது அப்படின்னு சொல்கிறார். எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, தியத்தர சபையின் காலம்னு பார்த்தோம்ல. அது சபை காலத்தில் ஒரு மோசமான காலம். நம்ம போன எபிசோட்ஸில் பார்த்தவங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். மோசமான காலம், உபதேசம் மாதிரி எல்லாம் மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு 538 1517 வரைக்கும் ஒரு 1000 வருஷத்துக்கிட்ட சபை மிக மோசமான இருண்ட காலத்துக்குள்ளே போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக போய் மோசம் ஆயிடுச்சு. 1517 அதான் சர்தை சபையின் காலம். இந்த காலத்தை நம்ம பார்க்கும்போது 1517 1798 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஏன் அப்படி வைக்கிறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சபையின் காலத்தினுடைய ஒரு மாற்றம் ஒன்று சபையில் ஏற்படும், அதே நேரத்தில் உலக அரசியல் மாற்றமும் ஏற்படும். இது ரெண்டும் சேரதுனால தான் நம்ம அதை அப்படி சொல்கிறோம். இப்போ இந்த 2 மாற்றம் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபைக்குள்ளே வந்த மாற்றம் என்னென்னா, 1517 தான் மார்ட்டின் லூத்தர் வர்றார். மார்ட்டின் லூத்தருடையதான ரிஃபார்மேஷன் சொல்லுவாங்க, சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மார்ட்டின் லூத்தருங்கிறவர் விசுவாச வீரன். எதனால் நம்ம அப்படி சொல்கிறோம், வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அவர் ஒரு வசனத்தை வச்சு தான் தன்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாரு. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. இப்போது இந்த மார்ட்டின் லூத்தரை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பெண்டிகாஸ்டல் ஆவிக்குரிய இல்லை இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து இருக்குது. எப்போது பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அப்போதுலேருந்து பெண்டிகாஸ்டல் இருக்குது. ஆனால் நடுவில் இந்த பெர்கமு, தியத்தரா, இந்த 2 காலம், 2 சபையின் காலம் இருக்குது. மனம் முடிக்கப்பட்டவர்கள், பின்னாளுமை, இந்த 2 காலமும் இருந்துச்சு இல்லையா. 2 காலமும் சபை மிக மோசமான இருண்ட காலத்துக்கு போய், இன்னும் சொல்ல போனால் சபை பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது உலகத்தில். ஆனால் ஸ்பிரிச்சுவலி 100% அவுட்டாக இருந்துச்சு, செத்த நிலைமையில் இருந்தது. இப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த சபையை பார்த்து சொல்கிறாரு, நீ செத்த சபை அப்படிங்கிறார். சொல்லும்போது இப்படி சொல்லுவாங்க, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனை போல் இருக்கிறாய் என்று. நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாக இருக்கிறான். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சபை ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் சபை செத்து போய் கிடக்குது. இதை உயிர்ப்பிக்கணும். இந்த உயிர்ப்பிக்கிற காலகட்டம் தான் மார்ட்டின் லூத்தர் உள்ளே நுழைகிறார். உள்ளே நுழைந்து சபைக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி ஏற்படுத்துறாரு. புது ஆண்டவர் அவர் பயன்படுத்துகிறார் வல்லமையாக. இந்த மார்ட்டின் லூத்தர் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் ஜெர்மனி தேசத்தில் இருந்ததான ஒரு மத போதகர். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஃபாதர். அவர் ஒரு நாள் என்ன செய்கிறாரு, அவருடைய இருதயத்துக்குள்ளே இன்னும் அந்த கர்த்தர் அதான் கர்த்தர் ஒருத்தரை எழுப்பிட்டாருன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கர்த்தர் மட்டும் செய்கிறது. அவருக்குள்ளே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாரு.
ரிச்சுவல்ஸ், அதாவது அந்த வழிமுறைகள், அவங்க சொல்லக்கூடியதான சடங்காச்சாரங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் அவருக்குள்ள ஒரு திருப்தியே இல்லை. அவர் ஆத்மாக்குள்ளே என்ன வரலன்னா ஒரு திருப்தி வரவே இல்லை. அவர் வந்து போராடிக்கிட்டே இருக்கிறார், ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. இப்போ நம்ம வந்து சில ஜனங்கள் இருக்கிறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, எருசலேமுக்கு போகிறது புனித நகரம்னு சொல்லி புனித பயணம் போவாங்க. அதே மாதிரி அன்னைக்கு உள்ளவங்க எல்லாருமே ரோம் நகரத்துக்கு புனித பயணம் போவாங்க. ரோமுக்கு போனால் தன்னுடைய பாவங்கள் தொலைக்கப்படும், அங்கே போனால் கொஞ்சம் நிம்மதி கிடைக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாருக்கும் அப்போ இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, மார்ட்டின் லூத்தர் புறப்பட்டு போகிறார். அவர் நடந்தே போகிறார். போய் எப்படியாவது அந்த ரோம் நகரத்தை பார்த்துட்டோம்னா நம்முடையதான அந்த இருதயத்தில் இருக்கக்கூடியதான அந்த துக்கம் மாறிடும் சொல்லிட்டு கிட்ட ரோம் நகரத்துக்கு போகிற வழியில் தூரத்தில் இருந்து நகரம் தெரியல. சில நேரத்தில் போகும்போது சொல்லுவாங்க, இன்னும் வந்துட்டோம், அது தெரியுது பாருங்க அப்படின்னு. ஏன்னா ரோம் நகரம் வந்து மலை மேல் உள்ள இருக்க பட்டணம். ஸோ அதை பார்த்த உடனே ஓகே நம்ம பார்க்குறோம், அங்கே போயிட்டோம்னா நம்ம ரொம்ப ஒரு ஆங்ஷியஸாக உள்ளே போகிறார். ஆனால் உள்ளே போனால் அவர் படித்த பைபிளுக்கும் அங்கே ரோம் நகரத்தில் இருக்கக்கூடியதான திருச்சபைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. இவர் இப்போ வந்து இவருக்கு துக்கம் இன்னும் அதிகமாயிருச்சு. அங்கே ரொம்ப நாள் இருந்து பார்க்குறாரு, ஆனால் அவருக்கு எதுவுமே சரி வர மாதிரி தெரியல. இவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போனாரோ அது அங்கே இல்லை. அதே நிலைமை தான் இன்றைக்கி சபைகள்லையும். அதாவது இன்றைக்கி சபையில் வந்து நான் சொல்கிறது ஆவிக்குரிய சபைகளில் சொல்கிறேன், ஜனங்கள் உலகத்துலேருந்து வராங்க. உலகத்துலேருந்து வரவங்க எதுக்கு வராங்கன்னா ஆண்டவரை பார்க்க தான் இங்கே வராங்க. இப்போ நிறைய பேர் இப்போ சர்ச் என்னவாயிருச்சுன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு ரோம சபைகள் எப்படி இருந்துச்சுன்னா பயங்கர ஆடம்பரமாக. ஏன்னா அன்றைக்கி உள்ள ரோம தலைவர் எப்படி இருந்தார், மத தலைவர் எப்படி இருந்தார்னு கேட்டிங்கன்னா ஒரு ராஜாவை போல. இன்றைக்கி ஒரு ராஜா தான், அந்த ராஜாவுக்குரியதான பயங்கர ஆடம்பரம் படோடாபம் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு என்னடா நம்ம பைபிள் சொல்கிறது இது இல்லையே. பைபிள் வந்து காலை கழுவணும், அதே நேரத்தில் காலை உண்மையாக கழுவணும். சும்மா ஏதோ வருஷத்துக்கு ஒரு சடங்காச்சாரத்துக்கு கழுவுறது கிடையாது. உண்மையாக மனத்தாழ்மைக்கான அடையாளம் அப்படி இருக்கணும். ஆனால் இங்கே வேற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப பாதிக்கப்படுறார். இதே மாதிரி தான் இன்றைக்கும் நிறைய பேர் சபைகளுக்குள்ளே வராங்க. அவங்க வர்றது எதுக்காக வராங்கன்னு கேட்டிங்கன்னா, இயேசுநாதர்கிட்ட காசு வாங்க வரல. இவங்க இன்றைக்கி சபை எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனங்க வரவங்கெல்லாம் ஆசீர்வாதத்துக்காக வராங்க. ஸோ ஆசீர்வாதத்துக்காக நம்ம என்ன செய்யலாம், பிரசங்கத்தை பண்ணலாம், ஆசீர்வாதத்துக்கு நடத்தலாம்னு சபையை அவங்க முயற்சி பண்ணுறாங்க. நிறைய சபைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடம்பர சபைகளாக மாறுது, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், ரொம்ப படாடம். என்ன நோக்கத்துக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ஆடம்பரத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த ஆடம்பரம்ங்கிறது எதனால வருதுன்னா, ஜனங்க வரும்பொழுது இப்போ சில பாரம்பரிய சபைகளை பார்க்குறாங்க, ஜனங்க நல்லா பெருசாக இருக்குது, அதே மாதிரி நம்ம சர்ச்சு இருந்துச்சுன்னா ஜனங்க தங்குவாங்கன்னு. ஆக்சுவலாக ஒன்று புரியணும், ஜனங்கள் கட்டடத்துக்காக ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே வரல. அந்த மாதிரி போகிறவங்க இருக்காங்க, அவங்கள விட்டுருவோம். உண்மையாக சபைக்கு வரவன் கட்டடத்துக்காக வரமாட்டான். உண்மையாக சபைக்கு வருவேன் கர்த்தருக்காக தான் வருவான். கர்த்தருக்காக வந்து உள்ள ஆண்டவரை பார்க்கணுன்னா உள்ளே வரான். பெரும்பாலான விசுவாசிகள் எதுக்காக சர்ச்சுக்கு வராங்க, விசுவாசியாக அவங்க எதுக்கு உள்ளே வராங்கன்னா, நாட் ஒன்லி ஃபார் பிளெஸ்ஸிங், நாட் ஒன்லி ஃபார் ஹீலிங், நாட் ஒன்லி ஃபார் டெலிவரன்ஸ். அவங்ககிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னென்னா டிப்ரெஷன். நீங்கள் சொன்ன மாதிரி பிரதர், இன்னும் நம்ம இந்த உலகத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய பேர் எப்படி சாகுறாங்க அப்படின்னு சொன்னால், பெருநகரங்களில் இந்த டிப்ரெஷனால் தான் சாகுறாங்க. அவங்கள நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல பணம் இருக்கும், வேலை இருக்கும், சொகுசான வாழ்க்கை இருக்கும், நல்லா இருப்பாங்க. ஆனால் அந்த டிப்ரெஷன்லேருந்து அவங்களால வெளியே வர முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும் அது நமக்கு ஒரு நிறைவை கொடுக்காது. எப்படி மார்ட்டின் லூத்தருக்கு நிறைவு இருக்கலையோ, அந்த நிறைவு நமக்கு எங்கே கிடைக்குதுன்னா, சபையில் கர்த்தரை தேடும்போது தான் நமக்கு அந்த ஆத்ம நிறைவு கிடைக்கும். அதுக்கு தான் சர்ச்சே இருக்கு. ஆமாம், இயேசு என்ன சொல்றாரு, உலகம் கொடுக்கக்கூடாதும் எடுக்கக்கூடாதுமான சந்தோஷத்தை சமாதானத்தை நான் தருகிறேன். ஆமா, இயேசு பணம் தரன்னு ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. ஆமா. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பணத்தையோ எதையோ கொடுத்து ஜனங்களை வந்து சந்தோஷப்படுத்திட்டோம்னா தொடர்ந்து சர்ச்சுக்கு வருவாங்கன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. ஏன்னா ஜனங்க அப்படி வரமாட்டாங்க. ஜனங்களுக்கு வெளியே பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. ஆமா, சரியா? ஆமா. அவங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு வெளியே 1000 இடம் இருக்கு. சினிமா தியேட்டர் இருக்கு, பார்க் இருக்கு, தீம் பார்க் இருக்கு, பீச் இருக்கு, எவ்வளவு இருக்கு. ஆமா. ஜனங்களுக்கு வெளியே எங்கேயுமே கிடைக்காத ஒன்னே ஒன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கொடுக்குற சந்தோஷமும் சமாதானமும். ஆமா, அது சர்ச்சுக்குள்ள மட்டும்தான் கிடைக்கும். அப்ப ஜனங்க எதுக்கு சர்ச்சுக்கு வராங்கன்னா, அதை தேடி தான் உள்ள வராங்க. ஆமா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, எல்லா ஹோட்டல்லையும் கிடைக்காத அந்த ஹோட்டல்ல கிடைச்சிங்கன்னா நீங்க எதுவுமே நார்மலா போவீங்க வருவீங்க. ஆனா எந்த ஹோட்டல்லையும் கிடைக்காத யூனிக்கான ஒரு விஷயம் கிடைக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, பர்டிகுலரா எல்லாரையும் சொல்லி கூட்டு போவீங்க, இந்த விஷயம் இங்க மட்டும்தான் கிடைக்கும், ஆமா, அங்க வாங்க வாங்கி தரேன்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாதிரி சர்ச்சுக்குள்ள மட்டுமே கிடைக்கக்கூடியது என்னன்னா, இயேசுவால் கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் சமாதானமும். ஆமா. அப்ப இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சர்ச்சு கொடுக்கறதா இருக்கணும். அப்படி கொடுக்காதது அந்த அந்த அப்படி இருக்கிறதுக்கு பேரு செத்த சபைன்னு பேரு. ஆமா. மார்ட்டின் லூத்தர் வந்து பாக்குறாரு, எப்படி இருக்குன்னா சபை செத்து போய் கிடக்கு, அவருக்குள்ள அந்த உயிர்ப்பிக்கிறதே இல்லை.
சபைக்குள்ள உயிர் கொடுக்கறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேதுரு சொல்றாரு, உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. அப்ப சபைக்குள்ள ஜீவனுங்கிறது எதுல இருக்குன்னா வசனத்துல இருக்கு. வசனத்துல. அப்ப சபை வசனத்துல இருந்தாதான் சபை உயிரோடு கூட இருக்கும். ஆமா. வேற எதுல இருந்தாலும் சபை என்டர்டெயின்மெண்டா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், களிப்பா இருக்கும், எல்லாம் இருக்கும், ஜாலியா இருக்கும், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா உயிரோடு இருக்குதான்றதான் கேள்வி இல்லையா? இப்ப நீங்க போய் பாக்குறீங்க, வெண்டிலேட்டர் வச்சிருக்காங்க, டியூப் ஓடுது, எல்லாம் இருக்கு. ஆனா அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நீங்க இத்தனை லட்சம் செலவு பண்றீங்க. ஆமா இல்லையா? ஆமா. அவர் படுத்து கிடக்குறாரு, நடக்கல, சாப்பிடல, இன்னும் சொல்ல போனா ட்ரிப்ஸ் தான் போகுது. ஆனா ஏன் ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் செலவு பண்றீங்கன்னா அவருக்குள்ள இருக்கிற உயிர் அதுதான் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் நீங்க சபையை எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலும் உயிருங்கிறது வசனம். ஆமா. நித்திய ஜீவ வசனம். உயிர் இல்லாமல் நீங்க எவ்வளவு ஆடம்பர சர்ச்சு வச்சு எவ்வளவு பேரை குதிக்க வச்சு, இப்போ இங்க எல்லாருக்குமே ஒரு தப்பான ஒரு மாயையில் இருக்காங்க. என்னன்னா, வரக்கூடிய கூட்டம், வரக்கூடிய ஆஃபரிங், வரக்கூடியதான தைத், இதை வச்சுக்கிட்டு நாம கரெக்டா இருக்கோம், சர்ச்சு கரெக்டா போயிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சர்ச்சுக்கு வர்றதை விட கூட்டம் சினிமாக்கு அதிகமா போகும். ஆமா. சரியா? ஆமா. சினிமாவுக்கு போற கூட்டத்தை விட குடிக்கிற இடத்துக்கு கூட்டம் இன்னும் அதிகமா போகும். குடிகாரங்க நிறைய அங்க போய் உட்காந்துருப்பாங்க. இப்போ இதெல்லாம் சரின்னு ஆயிடுமா? சரின்னு ஆகாது. கூட்டத்தை வச்சு சர்ச்சை டிசைட் பண்ணக்கூடாது. எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியமே இல்லை, எவ்வளோ பேர் சர்ச்சிலேருந்து பரலோகத்துக்கு வராங்கன்றது தான் முக்கியம். ஆமா. அப்போ சர்ச்சுக்கு வரவங்களை நீங்க ரெடி பண்றதுங்கிறது எதை வச்சுன்னா வார்த்தையை வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். இன்னைக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வார்த்தைக்கு ஆல்டர்னேட்டா எல்லாத்தையும் கொண்டாண்டாங்க. பயங்கரமான ஒரு ஆம்பியன்ஸ் உள்ள வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு, ஒரு பெரிய ஆடம்பர கல்யாண மண்டபம் மாதிரி உள்ள இருக்கு. உள்ள வந்த உடனே உட்கார்ந்த உடனே அது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். பல பென்ஸ் கார் இந்த மாதிரி ஷோரூம்களை நீங்க போனீங்கன்னா உள்ள போகும்போதே உங்களை வரவேற்கிறதுல நீங்க பாதி மெல்ட் ஆயிடுவீங்க. ஆமா. அந்த மாதிரி இருக்கு. சரி, ஓகே, அது கூட தப்புன்னு நான் சொல்லலை. இதெல்லாம் இருக்கணும், இருக்குதோ இல்லையோ, ஆனா எது இருக்கணுமோ அது இருக்கணும். ஆமா. சரி, ஆராதனை நேரம் எவ்வளவு அப்படின்னா 1.5 hours. சரி, 1.5 hours என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா 1 hour வர்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடுவோம். 20 to 25 minutes வேர்ட் ஆஃப் காட். ஒரு 5 minutes நாங்கள் என்ன செய்வோம், அனௌன்ஸ்மெண்ட். அந்த 5 minute அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது ஜனங்களை வெளியே போவாங்க, அடுத்த க்ரௌடு உள்ளே வரும். இந்த 20-25 நிமிஷம் வார்த்தை என்ன செய்யும், என்ன பண்ணும்? அவன் செத்துருக்கான், சர்ச்சு செத்து கிடக்கு, அதை தான் இவர் எழுதுறாரு, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். ஆமா. இன்னைக்கு சர்ச் உயிருள்ளது இருக்கு. யாரோட கேட்டு பாருங்க, அது பெரிய சர்ச்சுங்க. அங்க 5000 பேர் வராங்க, 10,000 பேர் வராங்க. அங்க வந்து 15 ஆராதனை நடக்குது, 20 ஆராதனை நடக்குது. ஜனங்க உள்ள வர்றதும் போறதும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸி. இவ்வளோ பண்ணி எவ்வளோ பேர் உங்கள் சர்ச்சில் பரலோகத்துக்கு வருவாங்க? போய் தான் நீங்கள் சொல்லுவீங்க எல்லாரும் வருவாங்கன்ட்டு. நோ. எப்படி ஒருத்தனுக்கு நீங்கள் ஒரு வாரம் அவன் உலகத்துலேருந்து வரான், பசியாக வரான். ஆமாம். அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு 20 நிமிஷம் நீங்கள் சாப்பாடு போடுறீங்க, எப்படி அவனுக்கு பசி ஆறும்? ஒரு ஆடை கொண்டு போய் விட்டாலே காலையில சாயங்காலம் வரைக்கும் மேய்க்கிறாங்க. ஆமாம் இல்லையா? மறுநாள் திருப்பி போய் மேய்க்கிறாங்க. ஒரு ஆடு, நார்மல் ஆடை விட்டீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடணும்னு சொல்றாங்க. கரெக்ட் தானே நான் சொல்றதெல்லாம்? அப்போ ஒரு ஆவிக்குரிய ஆகாரம் மட்டும் ஒரு வாரத்துக்கு 25 நிமிஷம் போதுமா? அப்ப சபைகள் செத்து கிடக்கு. இதைத்தான் மார்ட்டின் லூத்தர் அன்னைக்கு பார்த்தாரு. மார்ட்டின் லூத்தர் என்ன பார்த்தாரோ அதே தான் இன்னைக்கு சபைகள் இருக்கு. ஆடம்பரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. அதை பார்த்துட்டு தான் மார்ட்டின் லூத்தர் என்ன பண்றாரு, 95 தீசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 95 சபைக்கு எதிரான காரியங்களை ஆணி அடிக்கிறாரு. அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது, நீங்க பார்க்க முடியும், அந்த ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. 95 தீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, சபைகள்ல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, நீங்க பைபிளுக்கு அகைன்ஸ்டா நடத்துறீங்க, இதை சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு 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 ராங் மாடல், அந்த ராங் மாடலை ஃபாலோ பண்றதுக்கு ராங் ஃபாலோயர்ஸ். அதாவது சபையை ஆவியோடும் உண்மையோடும் தான் நடத்தணும், ஆட்டத்தோடும் ஆடம்பரத்தோடும் நடத்தக்கூடாது. I'm not talking only about the church. ஜனங்களையும் சொல்றேன். இன்னைக்கு ஜனங்களுடைய தானே என்னவா இருக்குது, இந்த சர்ச்சுன்னு சொல்லும் போதே அவங்களுக்குள்ள ஒரு பெருமை வருது, நாங்கெல்லாம் இந்த சர்ச்சோடைய மெம்பர் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தெரியாதா எங்க சர்ச்? எனக்கு சர்ச்சை தெரியுதா தெரியலைங்கிறது முக்கியமே இல்லை, தேவனுக்கு தெரியுமா அந்த சர்ச்சை? அதுதான் இம்பார்ட்டன்ட். ஆமா. கடைசி நேரத்துல போய் நீங்க நிற்கும் போது உங்களை அறியேன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? சபைக்குள்ள என்ன நடக்குது? ஒரு வேர்ட் ஆஃப் காட் இருக்கா?
என்னங்க பெரிய வேர்ட் ஆஃப் காடுங்கிறீங்க. அதனால் வசனம் அவ்வளோ முக்கியமான ஒரு சிலர்லாம் கேட்பாங்க. வசனம் தான் அஸ்திவாரம். ஆமாம். வசனத்தின் மேல் கட்டப்படாத சபை கண்மலையின் மேல் கட்டப்படாத வீட்டுக்கு சமம். அது விழும் ஒரு நாள், நிற்காது. இன்னைக்கு சபை வந்து பணக்காரர்களால் நிரம்பி இருக்கு, படித்தவர்களால் நிரம்பி இருக்கு, பெரிய பெரிய பதவியில் உள்ளவர்கள் நிரம்பி இருக்கு, ஆவிக்குரியவர்களால் நிரம்பல. இன்னொன்று பிரதர், நீங்கள் அப்பயே சொல்லும்போது சொன்னீங்க சபை அப்படின்னா வரக்கூடிய ஜனங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தணும்னு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சபையில் கொடுக்குற வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும், எல்லாரோட மேன்மையான ஸ்தானத்தில் இருக்கணும், இதுக்கு சம்மந்தப்பட்ட வசனங்களை போதித்து தான் ஜனங்களை வெளியே அனுப்புகிறாங்க. ஆனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான வசனங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ நீங்க உலகத்துல பணக்கார ஆகிறதுக்கு சபைக்கு வர வேண்டாமே? உலகத்துல எத்தனை ஆப் இருக்கு, எவ்வளோ நீங்க போய் பாருங்க. எல்லாரும் பணக்காராவை தானே சொல்லி கொடுக்குறான். ஆமா. எதுல இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும், எதுல பண்ணா நீங்க பணக்காரலாம், ஷேர் மார்க்கெட் என்ன, எல்லாம் எப்படி தானே இருக்கு. சபைக்கு வந்து பணக்காரனாவரை விட சபைக்கு வராம பணக்காரனான தான் ஜாஸ்தி. கண்டிப்பா. இன்னும் சொல்ல போனா கர்த்தரை மறுதளிக்கிறவெல்லாம் பெரிய பெரிய பணக்காரனா இருக்கான். ஆமா. அப்போ சபையினுடைய நோக்கம் என்ன? பணக்காரன் ஆக்குவது அல்ல. அப்போ ஒரு சிலருக்கு இப்படி ஒரு டவுட் வரும். அப்படின்னா சபையில வந்து ஆசீர்வாதமே இல்லையா? இவங்களுக்கு முதல்ல ஆசீர்வாதம்னா என்னன்னே தெரியாது. சரியா? ஆசீர்வாதம்னா என்ன? இப்போ நீங்கள் வந்துட்டு கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, கோவிட் வந்தது, எல்லாரும் கோவிட்ல வந்து ரோட்டில் படுத்து கிடந்தாங்க, இது ஆசீர்வாதம்? அது இல்லை ஆசீர்வாதம், நம்ம மூச்சு விடுறது தான். இப்போ ஒரு பணக்காரரை பார்க்க போனோம், அவர் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஐசியூவில் இருந்தார். சரி, அவரை பார்க்க போனோம். போய் பார்க்க போனோம்னா ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அவருக்கு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மில்லியனர். ஐசியூக்குள்ளே விட மாட்டாங்க, ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பார்க்கறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. உள்ளே போய் பார்த்தா ரொம்ப பாவமாக போச்சு. ஏன்னா அவரும் அவ்வளோ பெரிய மில்லியனர், அவர் ஒரே ஒரு ட்ரெஸ் போட்டு ஆள் அப்படியே படுத்து கிடக்கிறாரு, ட்ரிப்ஸ் ஓடுது. எது ஆசீர்வாதம்? ட்ரெஸ்ஸா, இல்லை ஆடம்பரமா, இல்லை ஜனங்களுக்கு முன்னாடி நடந்து போகிறதா, இல்லை 4 பேர் புகழ்கிறதா? எதுவுமே இல்லை. ஸோ இன்றைக்கி உள்ளே படுத்துட்டீங்க, எது பிளெஸ்ஸிங்? நீங்கள் வச்சுருக்கிற பணம் வந்து காப்பாற்றுச்சா? உங்கள்கிட்ட பணம் இருக்குது, ஐசியூலேருந்து வெளியே வர முடிஞ்சிச்சா? பணம் இருக்கிறவங்க இந்த ஐசியூவில் இருக்கீங்க, பணம் இல்லாதவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்காங்க இல்லையா? இங்கே காப்பாற்றப்படுறத விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லாவே காப்பாற்றப்படுறாங்க. நான் யாரையும் குறை சொல்லலை. ஆனால் மெய்யான பிளெஸ்ஸிங் எது அப்படின்னா, உலகத்தாரே சொல்கிறாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு நார்மல் விஷயம். அப்போ அவங்களுக்கு தெரியுது உண்மையான ஆரோக்கியம் செல்வம் அல்ல, பணம் இல்லை, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது. சபைக்கு தெரியணும், உண்மையான ஆவிக்குரிய சபை பணமா ஆடம்பரமா பெருசா இருக்கிற சபைகள் அல்ல, ஆவியில நிரம்பி இருக்கிற உண்மையான சபை. ஆமா. உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கிற சபை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, செத்த கிரியையிலிருந்து வெளியே வா. ஆண்டவர் இதை குறித்து பேசும்போது விழித்து கொண்டு விழித்திரு அப்படின்னு 2 முறை இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. ஆமா, ஏன்னா அடுத்த நியாயத்தீர்ப்பு வருது பின்னாடி. உன் பேரை கிறுக்கி போடுவேங்கிறாரு. ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் இல்லாதபடிக்கு என்ன செய்வேன்? கிறுக்கி போடுவேங்கிறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆமா. நீங்க யோசிச்சு பாருங்க, சர்ச்சு இயேசுவினத்தால் சம்பாதிக்கப்படுது, கர்த்தருக்காக இவ்வளோ வைராக்கியமாக இருக்குது, கடைசியில் உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. சில நேரத்தில் நீங்கள் இப்போ இல்லை, முந்தியெல்லாம் பேப்பரில் தான் ரிசல்ட் வரும். ஆமாம். +2 ரிசல்ட்டு, 10th ரிசல்ட்டு பேப்பரில் வரும். நம்பரை தேடிட்டே இருப்போம். அதில் கரெக்டாக நம்ம நம்பர் இல்லைன்னா என்ன ஆகும்? இன்னொன்று பிரதர், ட்ரெயின் டிக்கெட் வந்து இப்போ நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட் தெரியுது, ஆனால் முன்னெல்லாம் சாட் ப்ரிப்பேர் ஆன பிறகு தான் தெரியும் நம்ம பேர் கன்ஃபார்ம் ஆயிருக்கா இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கான்னு சாட் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அந்த சாட்டில் தான் போய் பார்ப்போம் நம்ம, கரெக்டா? அப்போ அந்த மாதிரி அங்கே ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் இல்லைன்னா கூட அடுத்த ட்ரெயினில் போயிடலாம். ஆமாம். இங்கே ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டா இன்னொரு தடவை பாஸ் ஆயிடலாம். ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லைன்னா இன்னைக்கு விசுவாசமாக நம்ம எதுக்கு சபைக்கு வரோம், இயேசுவை எதுக்கு நம்புகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு. பாடலை பாடும்போது கூட என் பேர் வந்து ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு தான் பாடுறோம். இப்போ கடைசியாக போய் அங்கே போய் பார்க்குறாங்க, இல்லை பேர், நரகத்துக்கு போகணும்னு சொல்கிறார் ஆண்டவர். பேர் இல்லாதவனா நரகத்துக்கு போகணும்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்லுவேன், எப்பவுமே நான் எப்படி நான் புரிஞ்சுப்பேன்னா, இயேசுவை அறியாமல் நரகத்துக்கு போகிறது வேற. ஏன்னா அவங்க தெரியல, போயிட்டாங்க, வேற விஷயம். இயேசுவை அறிந்து விசுவாசியாக இருந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை, இது வந்து தப்பு. ஆனால் இதை விட மோசமான இன்னொரு கேட்டகரி இருக்குது. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்து சபையை நடத்தி ஊழியம் பண்ணி நரகத்துக்கு போனீங்கன்னா இருக்கிறதுலே ஒஸ்ட் இல்லை இது. ஆமாம். இப்போ இதான் நடந்துருக்கு. அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் செத்த கிரிகளை விட்டு மனம் திரும்பு. ஆமாம். எழும்பு, திருப்பி உயிரோட மாறுங்கிறார். அதே அந்த எச்சரிப்பு இன்னைக்குள்ள சர்ச்சுக்கு இருக்கு, எல்லா சர்ச்சுக்கும் இருக்கு. தயவு செய்து சபைகளில் ஆராதனை நேரத்தை குறைத்து செய்தி நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆராதனை எங்க வேணாலும் கேட்கலாம். ஒரு கார்ல போகும்போது கூட அவன் என்ன செஞ்சிருவான், ஒரு சீடியை போட்டு பாட்டை கேட்க முடியும். ஆனா செய்தி உங்க சர்ச்சுக்கு நீங்க தான் கொடுக்க முடியும்.
நீங்கள் தான் அந்த வார்த்தையை வாங்கி கொடுக்க முடியும். நீங்கள் ஒரு நாள் சாயங்காலம் முழுக்க சனிக்கிழமை முழுக்க காத்திருந்து ஞாயிற்றுக்கிழமை கொண்டு செய்தி கொடுக்கணும். யார் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஏன் காரில் போகும்போது செய்தி கேட்க முடியாதா? யார் வேணால் செய்தி கொடுக்கட்டும். ஆனால் அந்த மெய்ப்பன் அந்த ஆடுகளுக்கு கொடுக்குற செய்தி மாதிரி யாரும் கொடுக்க முடியாது. ஆமாம். ஹி வாண்ட்ஸ் டு ஃபீட். ஆமாம். அப்போது இதுதான் உயிரோடு கூட எழும்புகிற நிலைமை. ஜஸ்ட் ரெடியூஸ், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் 1.5 மணி நேரம் நடத்துறீங்களா, நடத்திக்கோங்க. 1/2 hour என்ன வேணால் பண்ணிக்கோங்க. 1 hour மெசேஜ். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஜனங்க யாரும் கேட்க மாட்டாங்க, வசனம் கேட்க மாட்டாங்க. சரி, நீங்கள் பேசினாலும் கேட்காம இருக்கிற ஆள் யாராக இருக்கும்? நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஒருத்தர் கேட்கவே இல்லை, அப்படியே இருக்காங்க. அது யாராக இருக்கும்? மேக்ஸிமம் செத்தவங்க தான் உட்காந்துருப்பாங்க. என்ன போய் அழுதாலும் கேட்க மாட்டாங்க. ஆமாம். என்ன போய் எழுதுரு கத்திட்டாலும் கேட்க மாட்டாங்க. அப்போ அவன் செத்தவன் அர்த்தம். நீங்கள் பேசி ஒருத்தன் கேட்கலன்னா அவங்க சபையில் செத்தவன் இருக்கான்னு அர்த்தம். ஸோ கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கறதான ஒரு எச்சரிப்பு. இன்னைக்கு உள்ள சபைகள் எல்லாத்துக்கும் அந்த எச்சரிப்பு கொடுக்கப்படுது. ஜஸ்ட் இன்க்ரீஸ் யுவர் டைம் ஃபார் வேர்ட் ஆஃப் காட். சபைக்கு எவ்வளோ நீங்கள் செய்தி நடக்க முடியுமோ, 1.5 மணி நேரம் ஆராதனை 2 மணி நேரமாக மாற்றுங்க. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நீங்கள் ஆராதிச்சுக்கோங்க. ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் செய்தி கொடுங்க. ஜனங்களை ஃபீட் பண்ணி அனுப்புங்க. இல்லைனா ஒரு நாள் உங்கள் ஜனங்கள் செத்து போவார்கள். ஒரு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க செத்தே போயிடுவாங்க. இப்போ கோவிட் வந்தது, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் சர்ச்சஸ் இல்லை. அதுக்கப்புறம் தான் திறந்தாங்க. எவ்வளோ சபை மூடிட்டாங்க தெரியுமா? எவ்வளோ விசுவாசி சர்ச்சுக்கு வரல தெரியுமா? எத்தனையோ ஊழியக்காரங்க ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு சர்வைவலுக்கு வழி இல்லைன்ட்டாங்க. இந்த நிலைமை ஏன் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், இது ஒரு ஃபில்டரேஷன். ஆமாம். கர்த்தர் ஃபில்டர் பண்ணி பார்த்தாரு, யாரெல்லாம் நிற்கிறீங்க உபத்திரவத்தில்ன்னு. இன்னைக்கு சபை பாதி காணாம போச்சு. இப்போ அடுத்து இதோட மோசம் வருது. இப்போ உங்கள் சர்ச்சை எப்படி நடத்துவீங்க நீங்கள்? ஸோ வசனம் தெளிவாக சொல்லுது, இதை நீங்கள் என்ன செய்யுங்க, கரெக்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு. ஸோ இந்த சபைக்கு கர்த்தர் இன்னொரு ஆலோசனையும் கொடுக்குறார். என்ன ஆலோசனை கொடுக்குறாருன்னா, அப்படி நீ கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ 2 விதமான பிளெஸிங்கை ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று, வெண் வஸ்திரத்தை தரிப்பிப்பேன். இன்னொன்று, பிதாவுக்கு முன்பாக என் நாமத்தை அறிக்கையிடுவேன் அப்படிங்கிறார். இது கேட்கறதுக்கு சாதாரணமாக இருக்கும். ஒரு வெண் வஸ்திரம் தரிக்கிறாரு அப்படின்னு. வெண் வஸ்திரம் தரிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. யாருக்கு வஸ்திரம் தரிப்போம்? வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு தான் வஸ்திரத்தை தரிப்போம். ஆமாம் இல்லையா? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வஸ்திரம் தரிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு வஸ்திரம் போடுவாங்க. ஆர்டினேஷன் பண்ணுற போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டாக்டருக்கு, இன்ஜினியருக்கு, பாஸ்டர்ஸ்க்குலாம் ஆர்டன் பண்ணும்போது அந்த ஆர்டன் பண்ணுறவர் ஒரு வஸ்திரம் தரிப்பார். ஆமாம். அந்த நார்மல் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு ட்ரெஸ்ஸை போடுவாங்க. ஆமாம். போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா, கொடுக்குறவர் கனம் உள்ளவர்னு அர்த்தம். வாங்குறவங்களும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. அது அர்த்தம் என்னன்னா, அவங்க கனம் உள்ளவர்கள் அர்த்தம். மற்ற எல்லாருக்கும் இவங்க டிஃபரன்ஷியேட் ஆர்டன் பண்ணப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். வெண் வஸ்திரத்தை உனக்கு நான் தரிப்பிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பரலோகத்தில் உங்களை ஆர்டன் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஆர்டன் பண்ணிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு? என் பிதாவுக்கு முன்பாக உன் பேரை அறிக்கையிடுவேன். இதில் இன்னொரு கான்ட்ராஸ்ட் என்னன்னா பிரதர், மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், யாரெல்லாம் என்னுடைய சித்தத்தை செய்யலையோ ஒரு காலம் நான் உன்னை அறியவில்லைன்னு அங்கே சொல்கிறாரு. இங்கே ஜெயம் பெறுகிறவன் எவனோ அவனுடைய நாமத்தை என் பிதாவிடத்தில் சொல்லுவேன்னு சொல்கிறாரு. பேரை அறிக்கை பண்ணுவேன்றது ஒரு, நீங்கள் அந்த இதை கற்பனை பண்ணி சும்மா ஒரு இமேஜினேஷனாக பாருங்கள். உன் பேரை அறிக்கை பண்ணுவேன்னு. இப்போது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ், லட்ச தூதர்கள் நிற்கிறாங்க. சரியா? பரிசுத்தவான்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. 2000 வருஷம் 4000 வருஷம் பரிசுத்தவான்கள் எல்லாம் நிற்கிறாங்க. பரலோகமே நிரம்பி இருக்கு. பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் உட்காந்துருக்காரு. சரியா? இப்போது அவ்வளோ பேர், இப்போ பிதா பேசினார் இல்லை இயேசு பேசினார்னா பரலோகம் எப்படி இருக்கும்? எல்லாருமே அமைதியாக, பின் ட்ராப் சைலண்ட். ஆமாம். ஏன்னா அதான் ப்ரொசீஜர். ராஜா பேசும்போது எல்லாம் அமைதியாக இருக்கணும், அல்லது ஸ்பீக்கர் பேசும்போது சட்டசபை அமைதியாக இருக்கணும். அதுதான் ப்ரொசீஜர்னு வச்சுக்கோங்க. இப்போது கிரைஸ்ட் பேசுகிறாரு, டோட்டல் பரலோகம் அமைதியாக இருக்கும். அப்போ அவர் சொல்கிறாரு, நம்ம பேரை கூப்பிட்டு, இந்த பேர் பாருங்கள், இவன் எனக்காக என்னென்ன காரியங்கள் செஞ்சான், பிதாவுக்கு முன்பாக என் பேரை அறிக்கையிடுவேன். எப்படிப்பட்டதான ஒரு ஸ்டேட்டஸ் பாருங்கள் இல்லை? ஆமாம். இந்த பாக்கியம் இந்த சர்ச்சுக்கு, மற்ற சர்ச் இப்போ சிமிர்னாவெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், முடிவு பரிந்த உண்மையாக இரு, உன்னை அடிப்பாங்க, உதப்பாங்க, காவலில் போடுவாங்க, மரண பரிந்த உண்மையாரு எல்லாம் சொல்லுவார். இந்த சர்ச்சுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டார். ஜஸ்ட் நீ ஆண்டவர்கிட்ட திரும்பிடு அப்படின்னு, திருப்பி எழுந்திரிச்சு வந்துருங்கிறாரு. நீ செத்துட்ட, உயிரோடு கூட வந்துரு அப்படிங்கிறாரு. இப்ப லாசரு செத்துட்டான், உயிரோட யார் வர பண்ணது? இயேசு வர பண்ணார். என்ன சொன்னாரு? உரத்த சத்தமாய் லாசருவே எழுந்துரு. அந்த வேர்ட் ஆஃப் காட், அந்த சவுண்டு போகும்போது லாசரு எழும்பினான். இவ உலர்ந்த எலும்புகள் இருந்துச்சு. எசேக்கியேலை பார்த்து சொல்ற தீர்க்க தரிசனம் முறை அப்படிங்கிறார். அந்த தீர்க்க தரிசனங்கிற சவுண்டு வந்த உடனே எலும்புகள் உயிரடைய ஆரம்பிச்சிச்சு.
அதே மாதிரி தான் அந்த எபிரவின் மகள் கையை தொட்டவனா அது சுகமாகலை, கையை தொட்டு சிறு பெண்ணை எழுந்திரு என்றார். அந்த சவுண்டு அதான் கிரியேஷன். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அதே மாதிரி உயிர் வர கடவுது. இப்போ சொல்றாரு இந்த சவுண்ட் எங்க இருக்கு, இந்த வல்லமை எதுல இருக்குன்னா வேர்ட் ஆஃப் காட்ல இருக்கு. சரி, உன் சபை செத்ததாகவே இருக்கட்டும், இது வரைக்கும் போனதா இருக்கட்டும், இப்போ எழுப்பு. இப்போ மட்டும் எழுந்திருச்சிட்டா போதும், நான் என்ன பண்ணிடுறேன், உனக்கு வெண்வஸ்திரம் தரிச்சிடுறேன். வெண்வஸ்திரம் தரிக்கிறது மட்டுமல்ல, உன்னை ஆர்டன் பண்ணிடுறேன்னு அர்த்தம். இப்போ சகரியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது பிரதான ஆசாரியன் யோசுவான்னு ஒருத்தர் இருக்கிறார். யோசுவாவை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வஸ்திரம் வந்து அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதோட அர்த்தம் என்னன்னா வஸ்திரங்கிறது ரட்சிப்பு. அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரம் அசுத்தமாயிருச்சு. சாத்தான் குற்றம் சாட்டுறான் அவரை பற்றி. குற்றம் சாட்டின உடனே அங்கே இருக்கக்கூடியதான தூதன் சொல்கிறார், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்றார் அப்படின்னு சொல்கிறார். அவன் வந்து கொல்லிக்கு தப்பின பாத்திரம் சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் மேலே ஒரு புது வஸ்திரம் போடுங்க அப்படின்னு சொல்கிறார். அவரோட அர்த்தம் என்னன்னா பழையகளெல்லாம் ஒழிஞ்சிருச்சு, செத்தக்கிரியைகளெல்லாம் முடிஞ்சிருச்சு, நவ் யூ ஆர் நியூ ஒன், நியூ பார்ன் அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்துரு, நான் உனக்கு வெண்வஸ்திரம் போடுறேன். அதாவது உன்னுடைய பழைய காரியங்கள்லாம் ஒழிஞ்சு போச்சு. ஸோ சபைக்கு கொடுக்குற அழைப்பு, நீ எழுந்திருப்பா, நீ எழுந்திரிச்சிட்டினா போதும், நான் உனக்கு வெண்வஸ்திரம் போடுறேன். போட்டுட்டு மாத்திரமல்ல, உன் பேரை போய் பிதா கிட்ட சொல்கிறேன். யாரை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இளையகுமாரன் வருவார். வந்த உடனே அப்பா சொல்லுவார், அவன் மரித்தான், இன்னைக்கு உயிரோடு கூட வந்து சேம் சிச்சுவேஷன். அப்பா கிட்ட போய் இவர் சொல்லுவார். அங்கே வந்து குமாரன் கிட்ட, மூத்த குமாரன் கிட்ட அப்பா சொல்லுவார், இந்த மாதிரி நம்ம இளையகுமாரன் மரிச்சான், உயிரோட வந்துட்டான் அப்படிம்பாரு. இங்க மூத்த குமாரன் அப்பா கிட்ட சொல்றாரு, மரித்தான், உயிரோடு கூட வந்துட்டான், உன் பேரை பிதாவுக்கு முன்பாக அறிக்கையிடுவேன். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்கள் வேர்ட் ஆஃப் காடுக்கு சபை திரும்பினா போதும். அதை மட்டும் திரும்பிட்டா இவ்வளோ பெரிய பிளெஸிங் கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிரதர். இந்த எபிசோடில் சாரதாய் சபையை குறித்து கேட்கும்போது நாமும் கூட நம்மளை எப்படி சரிப்படுத்திக் கொள்ளணும், எப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பணும் அப்படின்னு ரொம்ப அருமையாக விவரித்து சொன்னீங்க. இந்த எபிசோடில் வந்ததுக்காக நன்றி. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட சாரதாய் சபையை குறித்து பார்த்தோம். அதில் ரொம்ப முக்கியமாக எது செத்த கிரியைகள், அந்த செத்த கிரியைகளிலிருந்து வெளியே வரணும்னு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்பணும். ஆகையினால நம்ம எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு முதன்மையை தருவோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வோம். கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகையினால் நாம் அனைவருமே அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு கேள்விகள் வருமானால் மெயில் மூலமாகவும் கமெண்ட்ஸ்ல நீங்க தெரிவிப்பீங்க அப்படின்னா வரக்கூடிய எபிசோட்ல அதை குறித்து கேட்டு தெரிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.